வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 மற்றும் 9 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். தமாஷா மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. தர்தளி மற்றும் ஜவாரா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். தக்லா மற்றும் பாலி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். சார்குல் மற்றும் டோங்கச் இந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் போட்டியாஸ், புக்சா, ஜான்சாரி, காஸ், ராஜி மற்றும் தாரு. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மம் மற்றும் வீர புருஷ மர்க்கத்தின் நிறுவனர். நாம ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து வர்த்தக சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். தியோமாலி ஒடிசாவின் மிக உயரமான சிகரம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த திட்டத்துல நாம விரைவான மற்றும் அதிக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற விஷயம் பிரிவு 165ல சொல்லியிருக்காங்க. மேஜர் சோம்நாத் சர்மா பரம்வீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர். போர்டோலி இயக்கம் 1928ஆம் ஆண்டு குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில நடந்துச்சு. தீயணைப்பு சேவை, குடிமை தற்காப்பு மற்றும் ஊர்காவல் படையினரின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? விவேக் ஸ்ரீவத்சவா. MS சுவாமிநாதன் விருது பெற்றவர் யார்? PR கம்போஜ். ஃபோர்ப்ஸின் படி 2023இல் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீராங்கனை யார்? PV சிந்து. எந்த மாநில அரசு ஜனவரி 15ஆம் தேதி மாநில விளையாட்டு தினமாக அனுசரிக்கிறது? மகாராஷ்டிரா. 12வது திவ்ய கலா மேளா 2023 எந்த நகரம் நடத்தப்படும்? சூரத். இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் தலைவர் மற்றும் MD-யாக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரதீப் குமார் தாஸ். பிரதீப் குமார் தாஸ். வினித் குமார் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆணையத்துடைய CEO. TG சீதாராம் AICTE உடைய தலைவர். சூரஜ் பன் தேசிய ஓய்வூதிய அமைப்பு அறக்கட்டளையின் தலைவர். கௌரவ் திவேதி பிரசார் பாரதியின் CEO. கிஷோர் குமார் பாசா தேசிய நினைவு சின்னங்கள் ஆணையத்தின் தலைவர். துஷார் மேத்தா இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல். PM பிரசாத் கோல் இந்தியா லிமிடெட் உடைய தலைவர். ஆண்டின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் விருது பெற்றவர் யார்? பிரதீப் குமார் தாஸ். பிரதீப் குமார் தாஸ். ஸ்வமிதா திட்டம் தேசிய மின் ஆளுமை விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சஞ்சய் குமார் TRAM கோகலே விருது வாங்கியிருக்காரு. ஸ்வதி நாயக் நார்மன் போர்லாக் ஃபீல்ட் விருது வாங்கியிருக்காங்க. அமெரிக்க அரசாங்கத்தால் 2023 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியனா நிக்கில் டே தேர்வாயிருக்காரு. மைக்கேல் ரோசன் பென் பின்டர் பரிசு வாங்கியிருக்காரு. சுரேஷ் ஈஸ்வர் வாட்கருக்கு கன்சம் ராகினி லதா மங்கேஷ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பீனா அகர்வால் மற்றும் டேவிட் பார்கனுக்கு கெனத் போல்டிங் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் 2023இல் பெண்கள் போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்றவர் யார்? கொனேரு ஹம்பு. கொனேரு ஹம்பி. பிரக்னானந்தா சூப்பர் GM செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர். அனிஷ் கிரி டாடா ஸ்டீல் செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. டிங்லிரன் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பா தேர்வாயிருக்காங்க. ரவுனக் சதுவானி ஃபைடு உலக ஜூனியர் ரேபிட் செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. ஷர்வனிகா ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப் 2023ல 2 வடிவங்கள்ல சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய தபால் அலுவலக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1898ஆம் ஆண்டு இந்திய தபால் அலுவலக சட்டம் ஆரம்பிச்சாங்க. சோ ரீசெண்டா இப்போ கூட 2023 கூட இந்த இந்திய தபால் அலுவலக சட்டத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க. பெண்ணையாறு அல்லது தென்பெண்ணை ஆறுடைய புதிய பேர் கர்நாடகால தட்சிணா பினாக்கின்னு சொல்லுவாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1950ஆம் ஆண்டு ICCR அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிச்சாங்க. 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு 1946ல உருவாச்சு. இந்த அமைப்புடைய உறுப்பினர்கள் அமெரிக்கா, UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து.
தெற்கு லோனாகேரி சிக்கிம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா 1987ஆம் ஆண்டு துளசி பீடத்தை மத்திய பிரதேஷ் சித்ரகூட்ல ஆரம்பிச்சாரு. அனக்ரகாட்டா மற்றும் மராப்பி எரிமலை இந்தோனேஷியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. போர்ட் லாமோ கென்யா நாட்டுல இருக்கு. இந்திய ரயில்வேயின் தேசிய அகாடமியிலிருந்து அனைத்து சொத்துக்களையும் கதிசக்தி விஸ்வவித்யாலயிடம் ஒப்படைத்த அமைச்சகம் இது. ரயில்வே அமைச்சகம் தான். இந்த இந்திய ரயில்வே தேசிய அகாடமி வடோதரா குஜராத்ல இருக்கு. இதனுடைய மொத்த சொத்துக்களுமே இந்த ஸ்கூலுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. மேற்கு ரயில்வே மிஷன் அமனத் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆபரேஷன் ஏஹெச்டி, ஆபரேஷன் சித்தாரா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் மஞ்சுகாட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கு. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை இயக்கிய முதல் பெண் லோகோ பைலட் சுரேகா யாதவ். அமராவதி நிலையத்தை பிங்க் ஸ்டேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் கஜராஜ் அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அச்சு உடைத்தல் இந்தியாவின் பொருளாதார எதிர்காலத்தை மறுபரிசீலனை செய்தல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதினது ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ராதிக் ஐயங்கார் கங்கையில் நெருப்பு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அம்ரித் மாத்தூர் பிச் சைடு இந்திய கிரிக்கெட்டில் எனது வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. விவேக் அக்னிகோத்ரி த புக் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அசோக் தாண்டன் தலைகீழ் ஊசலாட்டம் காலனித்துவம் ஒத்துழைப்பு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ஹேமா ஜோஷி த பால்கான் கி சவான் மெயின் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சத்யசரண் நூல் மூல் நூலம் நூல் சம்புகுமாரின் வாழ்க்கை. மாதவ் கோட்போல் பாபர் மசூதி ராம் மந்திர் தடுமாற்றம் இந்திய அரசியலமைப்புக்கான அமில சோதனை.